விஜயை இளைஞர்கள் நம்பிக்கை வைத்து பார்க்கிறார்கள். ஆனால் அரசியலில் மாற்றம் வர வேண்டும் என்றால் கொள்கை பிடிப்பு ஏற்க வேண்டும் என நாம் இந்தியர் கட்சி நிறுவன தலைவர் NP ராஜா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு நாம் இந்தியர் கட்சி சார்பில் பொதுக்குழு கூட்டமும் முதல் கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி தூத்துக்குடி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கட்சியின் மாநில தலைவர் NP ராஜா தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் பொன்ராஜ் மற்றும் மாநில பொருளாளர் ஜெய்கணேஷ் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் சங்கரன், வடக்கு மாவட்ட செயலாளர் கருப்பசுவாமி, மாவட்ட துணை செயலாளர்கள் சின்னத்துரை, குட்டி, சேசு ராஜேந்திரன், மாவட்ட தொழில்நுட்ப அணி செயலாளர் சுந்தர், மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் உடையார், வடக்கு மண்டல செயலாளர் சவுந்தரராஜன், நெல்லை மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குறுதிகளை மாநில தலைவர் NP ராஜா வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலவசங்களை வழங்கி வாக்குகளை பெற வேண்டும் என்ற அரசியல் சிந்தனை மாற வேண்டும். தமிழர்கள் அறிவிலும் திறமையிலும் முன்னோடி மக்கள். இலவசங்களுக்கு வாக்களிக்கும் நிலை மாற வேண்டும். மற்ற மாநிலங்கள் தமிழக அரசியலை இலவச அரசியலாக நினைக்கக்கூடாது. கடன் வாங்காமல் பாதுகாப்பான மற்றும் சீரான நிர்வாகத்தை வழங்க வேண்டும். நகரங்கள், மாநகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அருகில் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் அமைத்து 10 லிட்டர் கேன்களில் குடிநீர் இலவசமாக வழங்கப்படும். அதேபோல் தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையான தரத்தில் இலவச மருத்துவ சேவையும் வழங்கப்படும். நடிகர் விஜய் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், விஜயை இளைஞர்கள் நம்பிக்கை வைத்து பார்க்கிறார்கள். ஆனால் அரசியலில் மாற்றம் வர வேண்டும் என்றால் கொள்கை பிடிப்பு இருக்க வேண்டும். இலவச அறிவிப்புகள் மட்டும் போதாது. அதிமுக ரூபாய் 10,000 வழங்குவோம் என்று கூறுவது வாக்குகளை பணம் கொடுத்து வாங்கும் அரசியல் என்றார். எங்களுடன் கொள்கை வாக்குறுதிகளில் உடன்பாடு, கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க தயாராக உள்ளோம். 100 தொகுதிகள் வரை போட்டியிடும் எண்ணமும் உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறும் நோக்குடன் செயல்பட்டு வருகின்றோம். தூத்துக்குடியில் எளிதாக வெற்றி பெற முடியும் என்றார். உடனே மீதி தேர்தல் அறிக்கைகள் வெளியிடப்படும். இந்த தேர்தல் அறிக்கைகள் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இலவசங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, இலவசங்கள் கொடுத்து மட்டுமே வாக்கு வேணுன்ற சிந்தனை மாறணும். தமிழர்கள் அறிவில் சிறந்தவங்க. மற்ற மாநிலத்தை விட நம்ம மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியான ஆட்கள். நம்ம இலவசங்களுக்கு வாக்களிக்கவும் கூடாது. இலவசங்களை வச்சு தான் அரசியல் இருக்குன்னு சொல்லி மற்ற மாநிலத்துக்காரங்க நம்மளை நினைக்கக்கூடாது. மக்களுக்கு தேவையானதை கடன் வாங்காமல் அரசு நிர்வாகம் செம்மையான நிர்வாகம் பண்ணணும். மக்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கணும். அப்படின்ற நோக்கில் இந்த நிர்வாகம் சம்பந்தமாக இந்த அறிக்கைகள் தயார் செய்யப்பட்டு இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. முக்கியமான அறிக்கை இப்போ சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஒவ்வொரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நகர்பகுதி, மாநகர் பகுதி, கிராம பகுதியில் அருகே சுத்திகரிப்பு இயந்திரம் அமைச்சு 10 லிட்டர் கேன்களாக இலவசமாக வழங்கப்படும். ரெண்டாவது இலவச மருத்துவம், தனியார் மருத்துவமனைக்கு இணையாக இலவச மருத்துவம், தனி அறைகள் கொண்ட இலவச மருத்துவம் அனைவருக்கும் வழங்கப்படும். காப்பீடு தான் மனிதர்களுக்கு உதவி பண்ணி மருத்துவன்ற சூழ்நிலையை மாற்றணும். அரசு மருத்துவமனைனா இலவசம் தான். ஆனால் காப்பீடுன்ற ஒன்று வர்றதுனால அந்த காப்பீடு அரசு மருத்துவமனையிலே காப்பீடு இல்லாமல் அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை பண்ணணும். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காப்பீடு இல்லை, நீங்கள் அந்த இதில் டாக்குமெண்ட்லாம் கொண்டாங்க 3 நாள் 4 நாள் அலைய விடக்கூடாது. அப்பாவி மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. உடல் நோய்வாய்ப்பட்டால் உடனே சிகிச்சை அளிக்கணும். நீங்கள் ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு, ஒரு எலும்பு முறிவுக்கு ஒருத்தர் ஒரு ஏழை அட்மிட் செய்யப்படுறாரு. அந்த எலும்பு முறிவு 2 நாளில் ஆப்ரேட் பண்ணி அவர் 1 வாரத்தில் ஜென்ரல் வார்டுக்கு மாற்றுற சூழ்நிலை பெரும்பாலும் இருக்கா தமிழ்நாட்டில் அப்படின்றது மட்டும் பாருங்கள். இது ஒரு சின்ன விஷயம். அப்போ சிகிச்சை உடனுக்குடன் வேணும். தனி அறையும் ஏற்படுத்தி நம்ம மருத்துவத்தை மேன்மைப்படுத்தணும். இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க தமிழக அரசினுடைய காலம் முடிஞ்சிட்டு, நியர்லி தேர்தல் நெருங்கிட்டு, அந்த செயல்பாடினுடைய
விளக்கம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவங்க குழு போட்டு மக்கள் குறைகளை தெரிஞ்சுக்கிட வேண்டிய சூழ்நிலையில் அரசு நிர்வாகம் இருக்கு. மகளிருக்கு வந்து 1000 ரூபா உரிமை தொகை வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ வெற்றி பெற்றதுக்கப்புறம் 2000 ரூபா கொடுப்பேன்னு இருக்காங்க. அதே விஜய் வந்து இலவசமாக கொடுக்கக்கூடாது, இப்போ 2500 ரூபா கொடுப்பாங்க. அதிமுகவும் 2000 ரூபா கொடுப்பாங்க. விஜய்க்கு அரசியல் தெரியல, ஆனால் விஜயை நிறைய இளைஞர்கள் நம்புகிறாங்க. விஜய் அவர்கள் வந்து அரசியல் களம் பெருவாரியான கூட்டங்கள் வந்து வாக்குகளாக மாறும்னு அவர் நினைக்காரு. மாறணும் அப்படின்னா கொள்கை பிடிப்பு வேணும். இலவசங்களை மட்டும் அறிவிக்கக்கூடாது. இலவசங்களை வந்து ஆண்டுகிட்டு இருக்க அரசாங்கம் அறிவிக்காங்க. எதிர்கட்சி வந்து இந்த ஆட்சியில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து நிவாரணம் கொடுப்போன்ற மாதிரி 10,000 கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க நிர்வாகம் செய்கிறதுக்கு திறமை இல்லைன்றதை காமிக்கி 10,000 நாங்கள் கொடுப்போன்னு சொல்கிறது. இவர் 2500 கொடுப்போன்னுக்காரு. எல்லாம் சும்மா வாய் வழியாக அந்த மாதிரி பணம் கொடுக்கணும்னா இவங்க எல்லாரும் வாக்கு வாங்குறதுக்கு பணம் கொடுக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சு போட்டிடுறீங்களா இல்லை தனிச்சு போட்டிடுறீங்க? கூட்டணி அமைச்சு போட்டிட்டு வெற்றி பெறுறது நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் நான் எங்களுடைய கொள்கைகளுக்கும் எங்களுடைய வாக்குறுதிகளுக்கும் உடன்படுற கட்சிகள் கூட தான் நாங்கள் கூட்டணி வைக்க முடியும். கூட்டணி வாய்ப்பு இருந்தால் வரவேற்கும். எவ்வளோ தொகுதியில் போட்டுக்கலாம்? இது இப்போ வரைக்கும் 100 தொகுதிகள் வரைக்கும் போட்டியிடலான்ற ஒரு திட்டம் இருக்கு. கூடலாம். நம்ம கட்சி வந்து தென் மாவட்டத்தில் மட்டும் வலுவாக இருக்கா இல்லை வடக்கையும் வலுவாக இருக்கா? இது வந்து தமிழக கட்சி எல்லா பகுதிகளிலையும் ஆள் போட்டியிடுவாங்க. படிப்படியாக அந்த கட்சி வளரும். இந்த தேர்தல்களில் எல்லா பக்கமுமே வாக்குகள் கிடைக்குது. இப்போ வந்து சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் போர் நடக்கு, சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது. பொதுவாகவே மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, சிலிண்டர் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் அட்வான்ஸாக புக் பண்ணுறது, வாங்கி வைக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு பரபரப்பு இருக்குது. சுதாரித்து முன்கூட்டியே வாங்காதவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அது அரசு நிர்வாகம் விரைவாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாளில் சீராயிரும்னு சொல்கிறாங்க. அது அவங்க கையில் இருக்குது பவர், அவங்க எடுத்துருவாங்க நடவடிக்கை. மற்ற மாநிலத்தோடு நம்ம மாநிலத்தில் அதிக டோல்கேட் இருக்குது, அதிக கட்டணமாகவும் வசூல் பண்ணுறாங்க. நீங்கள் தான் இலவசம் அதிகமாக வாங்குறீங்க, என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்க, ஏற்று கேள்வி கேட்க மாட்டீங்க. இலவசம் கொடுக்காங்க, இவங்க தான் ஆள முடியும் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க. எங்களால் சீரிய நிர்வாகம் கொடுக்க முடியும்னு தான் இன்றைக்கி நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லா செய்திகளையும் போடுங்க, மக்கள்கிட்ட போய் சேரட்டும். எங்களுக்கு நிறைய வாக்குகள் கிடச்சி நாங்கள் வெற்றி பெறணும். சட்டமன்றத்துக்கு எங்கள் கட்சிக்காரங்க போகணும். வேடப்பட்டி வேடநத்தம் பாலியல் பலாத்கார வழக்கு வந்து 5 நாட்கள் கழித்தும் குற்றவாளி, ஏன்னா காவல்துறையினர், தமிழக காவல்துறையினர் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க, அதை நான் குற்றம் சொல்லலை. இருந்தாலும் 5 நாட்கள் அப்படின்றது அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் மிகப்பெரிய அவப்பேறு. இதை விரைவாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும். உங்களுக்கு கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்குது நம்ம சொல்கிறதுனால அது சாதாரணமாயிடும். கஞ்சா வச்ச கண்ணு அப்படின்ற பாட்டு எடுக்கும்போது நம்ம யாருமே இது வந்து தப்புன்னு சொல்லலை. அரசாங்கம் அந்த பாட்டுக்கு தடை போடலை. கஞ்சா பூ கண்ணால அப்படின்னு பாட்டு எழுதும்போது நம்ம கட்டுப்படுத்தலை. நம்ம மனிதர்களுடைய நம்ம வாழ்வியல் முறையே வந்து முக்கால்வாசி திரைப்படங்கள்ல இருந்தால் வருது. அப்போது திரைப்படங்கள் வந்து தரமாக இல்லை, குடும்ப பாங்கா இல்லை. உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னேறி தான் குடும்பத்துக்காண்டி வாழன்ற சூழ்நிலையில் திரைப்படங்கள் நிறைய வெளியே வர்றதில்லை. அதனால் இளைஞர்களுக்கு பொறுப்பு குறைஞ்சிட்டு. அப்போ இளைஞர்கள் வந்து என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் எல்லா அரசியல்வாதிகளும் கஞ்சா அதிகரிச்சுட்டு சொன்னால் அப்போ எல்லாருமே கஞ்சா அடிக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் பேர் கஞ்சா பழக்கம் இருக்குது, அவங்க ரொம்ப தைரியமாக இருக்காங்க. அவங்க வந்து யாரையும் மதிக்கிறது இல்லை, வலுவில்லாதவங்களை ஈஸியாக தாக்குறாங்க, பெண்களை தாக்குறாங்க. இது காவல்துறையை அதிகப்படுத்தணும். நாங்கள் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கோம், ஒரு காவல் நிலையத்தில் வந்து 50 காவலர் இருக்கணும். காவலர்களை நீங்கள் அதிகப்படுத்துங்க, கஞ்சாலாம் காணாமல் போயிடும். நான் சென்னையில் நிற்கிற மாதிரி ஐடியா இருக்கு. முதல்வர்கிட்ட நெருங்கிட்டாருன்னு சொல்லி லயோலா கல்லூரி அவங்க ஒரு கருத்து கணிப்பு சொல்லி யார் விஜய் அவர்களுக்கா? திமுகவுக்கு அடுத்தபடியாக அதிகமான வாக்கு சதவீதம் பெறுவார் அப்படின்ற மாதிரி இளைஞர்கள் மத்தியில் உங்களுக்கு அவரு மக்கள் செல்வாக்கு இருக்கு, ரசிகர்கள் செல்வாக்கு இருக்கு. அவர் முயற்சி பண்றாரு.
இப்போ நான் வந்து அவருக்கு செல்வாக்கு இல்லை, அவர் தோற்றுவார், அவர் இந்த நிலைமைக்கு வருவார்னு சொல்ல முடியாது. தேர்தலுக்கு அப்புறம் தான் முடிவு தெரியும். ஆனால் இப்போ நாங்கள் எங்கள் கட்சி 8 வருஷமாக நாங்கள் படிப்படியாக முன்னேறிட்டு வரோம். மக்களுடைய நாடி நரம்புகள் தெரியும். எங்கள் நேர்மையான ஆட்சி கொடுக்கணும், செம்மையான ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கும். எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கணும். நீங்கள் கூட்டம் கூடுங்க, ரசிகர்ன்ற முறையில் பாருங்கள், ஆனால் வாக்கு எங்களுக்கு அழிங்கன்றது தான் எங்களுடைய. விஜய் மத்திய அரசு வந்து விஜய்க்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க கூட்டணி வர்றதுக்கு. இந்த ஏர்போர்ட்டில் கூட இன்னைக்கு நிறைய கட்சிகள் உங்களுக்கு மத்திய அரசு வந்து ஆதரவு இல்லாமல் யாருமே கட்சி நடத்த முடியாது. அது 50 ஆண்டுகள் கட்சியாக இருந்தாலும் 60 ஆண்டு கட்சியாக இருந்தாலும் அதான் நிலைமை. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு கூட்டணி வேணும், இன்னைக்கு ஆளுங்கட்சி தோற்கடிக்கப்படணும் அப்படின்னா விஜய் அவர்களுடைய வாக்குகளும் அந்த கூட்டணிக்கு வேணும்னு நினைக்காங்க. அதனால நெருக்கடி கொடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு பெரிய பணபலம், வசதி, சொத்து பத்துகள் இல்லாதவங்கள நெருக்கடி கொடுக்க முடியாது. சொத்துகள், பணபலம், தொழில் பலம், அரசு அங்கே அனுமதி வாங்குறது, இவங்களெல்லாம் வந்து அரசாங்கம் நெருக்கடி கொடுக்கறது சுதந்திர காலத்தில் இருந்தே இருக்கு. தேர்தல் பரப்புரை வந்து நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறதே தேர்தல் பரப்புரை தான். தேர்தல் அறிவித்த உடனே வேட்பாளர் அறிவித்து நாங்கள் பரப்புரை ஆரம்பிச்சோம். உங்களுக்கு தூத்துக்குடி தொகுதி யாருன்னு தெரியணும். ஏன் நான் என்ன சொல்கிறேன், 6 தொகுதிகளிலும் வெற்றி பெறுற முனைப்பில் தான் இருக்கும். எங்களுக்கு எளிதாக இன்னைக்கு இந்த தேர்தலில் எந்த மாவட்டத்தில் எளிதாக வெற்றி பெறலான்னா தூத்துக்குடியில் எளிதாக 6 தொகுதி வெற்றி பெற முடியும். 6 தொகுதி உங்களுக்கு தான். இது நீங்கள் விமர்சனம் பண்ணுற மாதிரி கேட்கக்கூடாது. 6 தொகுதி உங்க தான். மக்கள் நினைச்சாங்கன்னா 6 எம்எல்ஏக்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து சட்டமன்றத்துக்குள்ளே போவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.